தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் இந்த மாணவர்களுக்கு இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுறதுலேருந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டேட் அப்படின்றது லாஸ்ட் டேட் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லாஸ்ட் டேட் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் அப்படியே இருக்குது. பட் இது வந்து நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் வந்து லாஸ்ட் டேட்ன்றது எப்போ வரும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரலை. ஆனாலுமே 18ஆம் தேதி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதிகாரப்பூர்வமாக இன்னுமே நமக்கு தெரிவிக்கலை. அந்த வெப்சைட்டில் நமக்கு இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் வரலை. இப்போதைக்கு உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் வந்து சாய்ஸ் லாக் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டு ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நேற்றோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் வந்து திரும்ப பண்ண முடிஞ்சுது. இப்போ வரைக்கும் சாய்ஸ் ஃபில் அப்படின்றது ஓப்பனில் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க, உங்களுடைய காலேஜை ரீஅரேஞ்ச் பண்ணுறவங்க, எடிட் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சாய்ஸ் லாக் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு வரலை. சாய்ஸ் லாக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் அப்படின்றது கொடுக்கலாம். மேபி சாய்ஸ் லாக் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், அது அப்படியே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அது லாக் ஆகிடும். அந்த ஒரு சிஸ்டம் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்குது. அதனால் இதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஒரு பக்கம் ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எம்சிஸில் ஏற்கனவே நமக்கு டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன டேட்டு படி இன்னுமே டேட் இருக்குது. அதனால் உடனே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு அதனால தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நமக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது கொடுக்காமல் இருக்காங்க. அவங்க கொடுக்காத வரைக்கும் நீங்கள் புதுசாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்கலேருந்து நீங்கள் சாய்ஸை எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லி அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே உங்களால் பண்ணிக்க முடியும். அது இப்போ வரைக்கும் நமக்கு அவைலபிளில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. யாராவது நீங்கள் இன்னுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ செகண்ட் ரவுண்டில் இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிட்டு செகண்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ண மாணவர்களோட லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க சாய்ஸ் ஃபில்ல. அப்படி கொடுக்காம இருந்து மறுபடியும் ஞாபகம் இல்லாமல் நிறைய காலேஜ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப எடிட் பண்ணி எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்ல கொடுங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் அதுதான். இது வந்து நாளைக்கு உங்களுக்கே பாதிப்பு உண்டாக்கும். ஒரு நல்ல ஏற்கனவே ஒரு காலேஜில் சீட்டு கிடைச்சிது, அதிலிருந்து நீங்கள் ரீஅலாட்மெண்ட் வரும்பொழுது ரீஅலாட்மெண்ட்டுக்கு தேவையான காலேஜ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ப்ராசஸும் கூட. எது வேணால் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கிடைச்ச காலேஜ் நீங்கள் சேர்ந்து தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் கவனித்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். சாய்ஸ் லாக்குக்கு டேட் இப்போதைக்கு கொடுக்கல. சாய்ஸ் ஃபில்லப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு மேபி இன்னைக்கு வருவது ஒன்றுனா வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் நம்ம சேனலில் அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்டாக் தரப்புல இருந்து நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 8 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேரும், கேரளா ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேருமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவங்க வந்து ஏற்கனவே டபுள் நேட்டிவிட்டி வந்து வச்சு அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இஷ்யூ நமக்கு வந்தது. ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, நம்ம வந்து சென்டாக்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க பேரை வந்து எடுத்திருந்தாங்க. நமக்கு தெரியும் ஒரு 9 பேர் லிஸ்ட்டில். அதில் 8 பேர் லிஸ்ட்டை வந்து திரும்ப வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிருந்தாலுமே இந்த ரவுண்ட் 1 சீட்லேருந்து சென்டாக்ல இருந்து அவங்களை வந்து வெளியில் எடுக்கிறாங்க, வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதற்குரிய லிஸ்ட்டும் ஒரு 8 பேரோட லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அதாவது சென்டாக்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு சீட்டு கிடச்சி இருந்தால் அது வந்து வித்ரா ஆகிடும். ஸோ சீட் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா கொஞ்சம் வேக்கண்ட் உருவாகமாக இருக்கும். பட் பெரிய அளவில் இம்பாக்ட் தெரியாது. இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு சீட்டு. இன்னுமே வந்து நமக்கு டேட்டும் இருக்குது. 21ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, 22ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் இந்த மாணவர்களுக்கு இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுறதுலேருந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு
டேட் அப்படின்றது லாஸ்ட் டேட் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் டேட் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் அப்படியே இருக்கு. பட் இது வந்து நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் வந்து லாஸ்ட் டேட்ன்றது எப்போ வரும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரல. ஆனாலுமே 18ஆம் தேதி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதிகாரப்பூர்வமா இன்னுமே நமக்கு தெரிவிக்கல. அந்த வெப்சைட்ல நமக்கு இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போதைக்கு உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவுல வந்து சாய்ஸ் லாக் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நேத்தோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் வந்து திரும்ப பண்ண முடிஞ்சது. இப்போ வரைக்கும் சாய்ஸ் ஃபில் அப்படின்றது ஓப்பன்ல இருக்கு. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றவங்க, உங்களுடைய காலேஜை ரீஅரேஞ்ச் பண்றவங்க, எடிட் பண்றவங்க எல்லாருமே நீங்க பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, சாய்ஸ் லாக் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு வரல. சாய்ஸ் லாக் வந்ததுக்கப்புறம் நீங்க லாக் அப்படின்றத குடுக்கலாம். மேபி சாய்ஸ் லாக் குடுக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, நீங்க அரேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த பிரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? காலேஜ் பிரெஃபரன்ஸ் அது அப்படியே இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே அது லாக் ஆயிடும். அந்த ஒரு சிஸ்டம் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருக்கு. அதனால இத பத்தி இப்போதைக்கு நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஒரு பக்கம் ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எம்சிஸ்ல ஏற்கனவே நமக்கு டேட்லாம் குடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன டேட்டு படி இன்னுமே டேட் இருக்கு. அதனால உடனே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு அதனால தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நமக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது கொடுக்காம இருக்காங்க. அவங்க கொடுக்காத வரைக்கும் நீங்க புதுசா சாய்ஸ் ஃபில் பண்றவங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்றவங்கல இருந்து, நீங்க சாய்ஸை எடிட் பண்றதுல இருந்து எல்லாமே நீங்க உங்களால பண்ணிக்க முடியும். அவங்க வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லி அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே உங்களால் பண்ணிக்க முடியும். அது இப்போ வரைக்கும் நமக்கு அவைலபிளில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. யாராவது நீங்கள் இன்னுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ செகண்ட் ரவுண்டில் இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் வந்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிட்டு செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ண மாணவர்களோட லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க சாய்ஸ் ஃபில்ல. அப்படி கொடுக்காம இருந்து மறுபடியும் ஞாபகம் இல்லாமல் நிறைய காலேஜ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப எடிட் பண்ணி எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்ல கொடுங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் அதுதான். இது வந்து நாளைக்கு உங்களுக்கே பாதிப்பு உண்டாக்கும். ஒரு நல்ல ஏற்கனவே ஒரு காலேஜில் சீட்டு கிடைச்சிது. அதிலிருந்து நீங்கள் ரீஅலாட்மெண்ட் வரும்பொழுது ரீஅலாட்மெண்ட்டுக்கு தேவையான காலேஜை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ப்ராசஸும் கூட. எது வேணால் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கிடைச்ச காலேஜ் நீங்கள் சேர்ந்து தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் கவனித்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். சாய்ஸ் லாக்குக்கு டேட் இப்போதைக்கு கொடுக்கல. சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு மேபி இன்னைக்கு வருவது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் நம்ம சேனலில் அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்டாக் தரப்புல இருந்து நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 8 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேரும், கேரளா ஸ்டூடெண்ட் ஒரு 4 பேருமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஏற்கனவே டபுள் நேட்டிவிட்டி வந்து வச்சு அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இஷ்யூ நமக்கு வந்தது. ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, நம்ம வந்து சென்டாக்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க பேரை வந்து எடுத்திருந்தாங்க. நமக்கு தெரியும் ஒரு 9 பேர் லிஸ்ட்டில். அதில் 8 பேர் லிஸ்ட்டை வந்து திரும்ப வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ரவுண்ட் ஒன்னில் சீட்டு கிடைச்சிருந்தாலுமே இந்த ரவுண்ட் ஒன் சீட்லேருந்து சென்டாக்ல இருந்து அவங்களை வந்து வெளியில் எடுக்கிறாங்க, வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதற்குரிய லிஸ்ட்டும் ஒரு 8 பேரோட லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அதாவது சென்டாக்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு சீட்டு கிடைச்சி இருந்தால் அது வந்து வித்ரா ஆகிடும். ஸோ சீட் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா கொஞ்சம் வேக்கண்ட் உருவாகமா இருக்கும். பட் பெரிய அளவில் இம்பாக்ட் தெரியாது. இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு சீட்டு. இன்னுமே வந்து நமக்கு டேட்டும் இருக்குது. 21ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? 22ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.